முயற்சி செய்தால் நாம் நினைப்பதை விட அதற்கு மேலே ஜெயிக்கலாம். ஆனால் அது நாம் கடைசி வரைக்கும் முயற்சி செய்தால் மட்டுமே முடியும். பிஜிடிஆர்பி தேர்வின் மூலமாக முதுகலை ஆசிரியராக நினைக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் எனது வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிஜிடிஆர்பி தேர்வின் மூலமாக முதுகலை ஆசிரியராவது எளிது, அதற்கான ஸ்டடி பிளான், ஜூலை முதல் நவம்பர் வரை என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்குது நாம் தொடர்ந்து படித்தால் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். உங்களுக்கு உங்களோட எக்ஸாம் வரைக்கும் பயனுள்ள பல வீடியோக்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதில் மோட்டிவேஷன் வீடியோவாக இருக்கலாம் அல்லது கொஸ்டின் ஆன்சர் வீடியோவாக இருக்கலாம். அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் எக்ஸாம் வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். முதல்ல ஆனுவல் பிளானர் விட்டு ரொம்ப நாளாச்சு. அப்போத்துலேருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு பார்க்கும்போது குறைஞ்சது ஒரு 5 யூனிட் நல்லா படித்து முடிச்சிருப்பீங்க. இந்த 5 யூனிட் முடித்ததால் வருகின்ற அதாவது பிஜிடிஆர்பி எக்ஸாமில் மீதம் இருக்கிற 5 மாதத்தில் மீதி இருக்கிற யூனிட்ஸ் எல்லாத்தையும் முடித்து அது கூடவே சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகே இது எல்லாத்தையும் ஈஸியாக முடிக்கலாம். அப்போது உங்களுக்கு ஒரு ஷார்ட் பீரியடில் எல்லா யூனிட்டையும் அதாவது உங்கள் சப்ஜெக்ட்டுக்கான மற்றும் சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகே இதெல்லாம் படித்து முடித்ததுக்கப்புறம் சாலிடாக உங்களுக்கு ஒரு 2 months இருக்கும். அந்த 2 monthsல நீங்கள் தொடர்ந்து ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்களும் ஒரு அரசு முதுகலை ஆசிரியர் ஆகலாம். சில பேர் இன்னும் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ஸ்டார்ட் பண்ணாமல் இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இருக்கிற 5 மாதத்தில் நான் என்னால் எல்லா யூனிட்ஸையும் கவர் பண்ண முடியுமா, அதாவது படித்து முடிக்க முடியுமா, சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகே இது எல்லாத்தையும் படித்து முடிக்க முடியுமா, அதுக்கு மேலே ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது அதையும் படிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக முடியும். இது எப்போ முடியும் அப்படின்னா, நம்மளோட மைண்ட் செட் கரெக்டாக இருந்து நம்மளோட இலக்கு கரெக்டாக இருந்து அதுக்கான பாதையில் நாம் கரெக்டாக பயணித்தோம் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாகவே நீங்களும் இந்த தேர்வில் வெற்றி பெறலாம். சில பேருக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கணும், அதன் மூலமாக வெற்றி பெறணும் அப்படின்னு ஆசையெல்லாம் இருக்கும். ஆனால் அதுக்கான டைம் கிடைக்கலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நீங்கள் படிக்கிற டைமை கரெக்டாக ப்ராப்பராக ஒதுக்கணும். அப்போ தான் நீங்கள் படிக்க முடியும். ஸோ உங்களுக்காக டைம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காது. நீங்கள் எந்த அளவுக்கு டைமை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகமாக யூஸ்ஃபுல் இருக்கும். முதல்ல ஒரு நாளில் நீங்கள் எந்தெந்த டைமை எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஒரு நோட்டில் எழுதி வைங்க. அதில் எது முக்கியமானதோ அந்த டைமை மட்டும் நீங்கள் அதுக்காக யூஸ் பண்ணிவிட்டு மித்த டைம் எல்லாத்தையும் நீங்கள் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு டைம் அதிகமாக கிடைக்கும். ஸோ உங்களால் ஃபாஸ்ட்டாக உங்கள் சப்ஜெக்டையும் சைக்காலஜி, எஜுகேஷன் அது எல்லாத்தையும் படித்து முடிக்க முடியும். இப்போ நவம்பரில் எக்ஸாம் வரும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ அப்போது மீதி இருக்கிற மாதத்தில் நீங்கள் கரெக்டான ஒரு ஷெட்யூல் போடுங்க. அப்படி ஷெட்யூல் போடும்போது ஷார்ட் பீரியடில் ஒரு யூனிட்டை முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். ஸோ அப்படி முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் நம்ம கஷ்டப்பட்டால் தான் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஷார்ட் பீரியடில் ஒரு யூனிட்டை படித்து முடிச்சிங்க அப்படின்னா அப்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் உங்களால் எக்கச்சக்க டைம் ரிவைஸ் பண்ண முடியும். சில பேர் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்போது நீங்கள் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் போன டிஆர்பி எக்ஸாமுக்கு படிச்சிருப்பீங்க. ஸோ அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்ச டாப்பிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கையை தெரியாத டாபிக் எல்லாத்தையும் இன்னும் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நாம் நல்லா படிப்போம். அப்போது எல்லாமே ஃபாஸ்ட்டாக முடிக்கிற மாதிரி தோன்றது மட்டும் இல்லாமல் நாம் ஃபாஸ்ட்டாகவும் முடிக்க செய்வோம். அப்படி பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே நாம் எல்லா யூனிட்டையும் படித்து முடிச்சிடலாம்.
நாம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் மூலமாக முதுகலை ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை மட்டும் இருந்தால் பத்தாது. அந்த ஆசையை வந்து எப்படி நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி நம்மக்கிட்ட இருந்தால் மட்டுமே நமக்கு வெற்றி வந்து கிடைக்கும். ஸோ அப்போது நம்ம ஆசை வந்து நிராசையாகிறதும் அல்லது அந்த ஆசை வந்து நிறைவேறுவதும் நம்மளோட கையில் தான் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு எது தேவை அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இருக்கிற 5 மாதத்தில் கிட்டத்தட்ட 150 நாட்கள் இருக்குது. அதில் வந்து 3 மாதம், அதாவது 90 நாட்களில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது 10 டிவைட் பண்ணுங்கள். அப்போது ஒரு யூனிட்டுக்கு மேக்ஸிமம் 9 நாளில் வந்து நீங்கள் ஒரு யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 90 டேஸில் உங்களால் 10 யூனிட்டையும் படித்து முடிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் 2 மாதம் உங்களுக்கு சாலிடாக இருக்கும். அந்த 2 மாதத்தில் வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் சைக்காலஜி எஜுகேஷன் அதெல்லாம் படிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சைக்காலஜி அண்ட் எஜுகேஷன் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அப்போது அதுக்கு படிக்கிறதுக்கு டைம் இன்னும் அதிகமாக எடுத்துக்குமே அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒன்ஸ் உங்கள் சப்ஜெக்டை நல்லா தரோவாக படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னு பார்க்கும்போது சைக்காலஜி அண்ட் எஜுகேஷன் படிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாகும். எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜியில் மொத்தமாக 8 யூனிட் இருக்குது. அதில் 4 யூனிட் எஜுகேஷனும் 4 யூனிட் வந்து சைக்காலஜிக்கும் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது அது வந்து ஒரு ஷார்ட் பீரியடில் படித்து முடிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாகவே முடியும். எப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஆல்ரெடி சைக்காலஜி எஜுகேஷன் வந்து போன பிஜிடிஆர்பி எக்ஸாமில் படிச்சிருப்பீங்க. ஸோ அப்போது அதோட டச் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஒரு முறை படித்தாலே அது வந்து கொஞ்சம் மைண்டில் ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போது நீங்கள் ஃபர்ஸ்ட்டு 3 மந்த்தை வந்து உங்கள் சப்ஜெக்டை நல்லா படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கப்புறம் சைக்காலஜி எஜுகேஷனை வந்து படித்து முடிச்சிடலாம். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 90 டேஸில் நீங்கள் சப்ஜெக்ட் படிக்கும்போது அது கூடவே டெய்லி ஒரு 1/2 hour to 1 hour வந்து நீங்கள் சைக்காலஜி எஜுகேஷன் ரெண்டையும் படிச்சிங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 90 டேஸ்க்குள்ளாரியே சப்ஜெக்டையும் மற்றும் சைக்காலஜி அண்ட் எஜுகேஷனை வந்து படித்து முடிச்சிடலாம். ஸோ அப்போது மீதி இருக்கிற 2 மாதம் வந்து சாலிடாக எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் நீங்கள் படிச்சுக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா தோணும். ஸோ இது என்னோட கருத்து. உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஐடியா தோணும். ஸோ அந்த ஐடியா வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். உங்களால் முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். கண்டிப்பாகவே ஒரு நல்ல பிளானாக இருந்துச்சுன்னா அது ஒர்க் அவுட் ஆகும். ப்ரீவியஸ் வீடியோவில் நோட்ஸ் எடுத்து படித்தா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ இருக்கிற 5 மாதத்தில் நம்ம நோட்ஸ் எடுத்து அதை படித்து அதன் மூலமாக நாம் வந்து எக்ஸாமுக்கு தயாராகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒன்று தான். அப்போது நோட்ஸ் எழுதுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஹைலைட்டர் பென்னை வாங்கி உங்கள் மெட்டீரியலில் எது எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தோணுதோ அது எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணுங்கள். ஸோ அப்போது நாம் ரிவைஸ் பண்ணும்போது அந்த ஹைலைட் பண்ணது மட்டுமே நம்ம கண்ணில் படும். ஸோ அப்போ ஈஸியாக அந்த கான்செப்ட் வந்து நமக்கு புரியும். இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி படிக்கும்போது நமக்கான டைம் கன்சப்ஷன் வந்து கம்மியாகும். ஸோ அப்போது ஒரு ஷார்ட் பீரியட்லேயே நாம் வந்து ஒரு யூனிட்டை படித்து முடிச்சிடலாம். சில பேர் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி படித்து எழுதலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களா அப்படின்னா கிடையாது. அப்போது நமக்கு டைம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிரும்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம ஷார்ட் பீரியடில் எல்லாத்தையும் படித்து ரிவிஷன் பண்ண முடியாது. அப்போ அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா இந்த எக்ஸாமை வந்து நாம் ஒரு ட்ரையலாக பார்த்துக்கலாம், எந்த மாதிரி கொஸ்டின் வரும் என்ன ஏது அப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் வர்ற வரைக்கும் நாம் எல்லாத்தையும் தரோவாக படிச்சிக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணுவீங்க. இந்த மாதிரி திங்கிங் வந்து இருக்கவே கூடாது. உங்களுக்கு இருக்கிற டைமை வந்து 1 month ஆனாலும் சரி, 2 months ஆனாலும் சரி, 5 மாதம் ஆனாலும் சரி, நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்தினா அது வந்து அதற்கான பலன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அப்படி முடிவு பண்ணும்போது
படிக்காமல் போய் எழுதுறதுக்கு அட்லீஸ்ட் நாம் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் பார்ப்போமே, என்ன தான் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாமே. அப்போது நாம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தானா உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரும். சப்போஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்து உங்கள் எக்ஸாமில் வந்து ஒரு ரீசனபிள் மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுவே உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை தரும். அடுத்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் எப்படியாவது நாம் போஸ்டிங் வாங்கிடலாம் அப்படின்னு தோணும். நான் வந்து இதை எதிர்மறையாக சொல்லலை. எதுவுமே படிக்காமல் போய் எக்ஸாம் எழுதுறதுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சமாவது படித்து போய் எக்ஸாம் எழுதுனா அதுக்கு கொஞ்சம் பலன் இருக்குது. அதுவே நாம் ஸ்கூலில் டீச் பண்ணுறதுக்கும் நல்லா ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்து கிளாஸில் ஆக்டிவாக பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு சைக்காலஜி அண்ட் ஜிகே கொஞ்சம் கஷ்டமாக தோணுச்சு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் பிஜிடிஆர்பி சைக்காலஜி அப்படின்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது. அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில் பிஜிடிஆர்பி சைக்காலஜி அண்ட் எஜுகேஷனில் முக்கியமாக வரக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் ஒரு முறை பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு தைரியம் வரும். என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி இதெல்லாம் எங்கேயோ படித்த மாதிரி இருக்கே, இந்த கொஸ்டின் தான் முக்கியமான கொஸ்டினா அப்படின்னு நினைக்க தோணும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து சைக்காலஜி அண்ட் எஜுகேஷன் வந்து கஷ்டமாக இருக்காது. சரி நம்ம படித்து தான் பார்க்கலாமே அப்படின்னு தோணும். ஒன்ஸ் நீங்கள் படிக்கும்போது அது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுவரைக்கும் நடந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் யாருமே பை சான்ஸ் அதாவது லக்கில் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமை பாஸ் பண்ணி முதுகலை ஆசிரியர் ஆகலை. அவங்க எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹார்ட் ஒர்க்கோட பலனாக தான் அவங்க வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் மூலமாக முதுகலை ஆசிரியராக இருப்பாங்க. ஸோ அப்போது நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் முதுகலை ஆசிரியர் ஆகலாம். நீங்கள் அரசு முதுகலை ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு சாத்தியக்கூறு என்ன அப்படின்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டுமே முடியும். ஸோ அப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் வந்து அரசு முதுகலை ஆசிரியர் ஆகிட்டீங்க அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்கள் ஃப்யூச்சர் வந்து சேஞ்ச் ஆகும். நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னென்ன கனவு கண்டுட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் வந்து நிறைவேறுவதற்கு ஒரே வாய்ப்பு வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டுமே முடியும். நாம் நினைக்கிறத வந்து செஞ்சு முடிக்கணும் அல்லது அதில் வெற்றி பெறணும் அப்படின்னா முயற்சி இருந்தால் மட்டுமே முடியும். ஸோ வரப்போகும் பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்களும் வெற்றி பெற்று அரசு முதுகலை ஆசிரியராக வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.